வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறது நல்லதா இல்லை கெடுதலா அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணத்தால் உடம்புல வலி வந்துட்டு போகிறது சகஜமான ஒரு விஷயம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதாகும் பொழுது இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி இது போன்ற விஷயங்கள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக தொடர்ந்து வலி மருந்துகள் எடுத்துக்குவாங்க. இதில் மிக மோசமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் வலிக்காக தாங்களாகவே போய் ஒரு மருந்து கடையில் வலி மாத்திரை ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வலி அவங்களுக்கு குறையும் போது தொடர்ந்து அந்த வலி மாத்திரை சாப்பிட்டே ஒரு பழக்கப்படுத்திக்குவாங்க. இது தொடர்ந்து ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமலே இப்படி தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்படி வலி மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாதுங்க, கெடுதல். வலி மாத்திரையை போடுறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம போய் வலி இருக்குன்னு போய் ஒரு மருந்து கடையில் மருந்து கேட்டு நம்ம வாங்கி வலி மாத்திரையை போட்டுக்கிறோம். குறிப்பாக நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, NSAIDஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சார்ந்த வலி மாத்திரைகளை போடும் பொழுது அது என்ன பண்ணுன்னா, அந்த வலி மாத்திரை நேராக போய் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அரக்னோடிக் அமிலம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது ரிலீஸ் ஆகி அந்த COX-1 பாதை COX-2 பாதைன்னு ஒன்று தூண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த வலி மருந்து என்ன பண்ணால் நேராக போய் இந்த COX-1 பாதையும் தடுத்துரும், COX-2 பாதையும் தடுத்துரும். அப்போ என்னாகும், COX-1ல் உடம்புக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில நல்ல ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகுதுங்களா, அதை எல்லாமே இது தடுத்துரும். அது மட்டும் இல்லை, வலிக்கு காரணமான COX-2 பாதையும் தடுக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புல வலி இருக்காது. அப்போது நமக்கு அப்போது ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இதில் கெடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த COX-1 பாதையில் ரிலீஸ் ஆகக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள் ரிலீஸ் ஆகாமல் போயிடும். அப்போது இதனால் வரக்கூடிய கெடுதல் என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இரைப்பையில் அமிலத்தை சீராக சிறக்கிறக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறக்கும் இந்த COX-1 பாதையிலேருந்து வரக்கூடிய சில ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் உதவியானது. இப்போ வலி மருந்து என்ன பண்ணுது, இதை தடுத்துருது. அப்போ என்னாகும், இரைப்பையில் அமிலம் அதிகமாக சுரக்கும். அது மட்டும் இல்லாமல் இரைப்பையில் அமிலம் அதிகமாக சுரக்கிறதுனால அந்த அமிலம் இரைப்பையினுடைய திசுக்களை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறக்காக அங்கே ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு திரவம், வளவலன்னு ஒரு திரவம், ஒரு சளி மாற ஒரு வளவலன்னு திரவம், மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அமிலம் இந்த இரைப்பையில் கூடிய திசுக்களை பாதிப்படையாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கவசம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாதுகாப்பு கவசம் கூட சரியாக உற்பத்தி ஆகாமல் அது குறைஞ்சி போயிடும். ஏன்னா அந்த COX-1 பாதை தடைபடுது, அங்கே அந்த ரசாயனம் வராதனால அமிலம் அதிகமாக சுரக்கும், பாதுகாப்பு கவசம் சரியாக இருக்காது. அப்போ என்னாகும், இரைப்பையில் லேசாக காயமாகும். அதுதான் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறெரிச்சல் உணர ஆரம்பிப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வலிக்காக மாத்திரை சாப்பிட்டு 2 நாளில் வயிறில் எனக்கு கபகபன்னு எரியுதுங்க டாக்டர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது காரணம் இதுதாங்க.